திரு புகழேந்தி, ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிறது தான் திரு கேசிபி சொன்ன மாதிரி அதிமுகவை பலப்படுத்துறதா இல்ல இன்னும் கட்சி கட்டமைப்பை பலப்படுத்துறதுங்கிறது வேறு சிந்தனைகளோடு சார்ந்ததா? குட் ஈவினிங் டு புதிய தலைமுறை. வணக்கம் கார்த்திகேயன் சார். இதில் உங்களுக்கு அவர் கேசிபி சொல்லிட்டு போனார், இந்த கட்சியில் வளர்ந்து பல ஆண்டு காலம் அம்மா தலைவர் என்று பார்த்து வளர்ந்தவர்கள், அதனால் சொல்கிறார். நான் கூட அந்த உணர்வுகளோடு பேசணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பூத் கமிட்டின்னு ஆரம்பிச்சிங்க. இந்த பூத் கமிட்டி ஏன்னா பாவம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் எடப்பாடி அதிமுகன்னு தான் நான் சொல்லுவேன், தனியாக அதிமுகன்னு சொல்ல மாட்டேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுக. தேர்தல் ஆணையத்தின்படி இன்னைக்கு வரைக்கும் அதிமுக தான் நம்ம பேசிட்டு இருக்கிற வரைக்கும் இல்லை அவர் பொதுச்செயலாளர் தான். நம்ம ரெண்டு பேத்துக்கும் வாதமாக போவோம் மணிக்கணக்கில். எலெக்ஷன் கமிஷன் மோசம் பண்ணுது, இது கண்டெம்ட் போயிருக்கேன், அதில் கொஞ்சம் ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆண்டிப்பட்டின்னு ஒரு இடம் உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தொகுதி. அது நம்ம அக்னீஸ்வரன் ஊருக்கு கொஞ்சம் மேலே. அது அந்த தொகுதியில் சார் புருக்லின் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏஃபார்ம் பிஃபார்மை சைன் பண்ணி தலைவர் அனுப்பிச்சு அதை அக்செப்ட் பண்ணி படுத்துக்கிட்டே ஜெயிச்சு அவர் இருக்கிறாரா இல்லையான்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பின நேரத்தில் கூட அந்த மாபெரும் வெற்றியை ஈட்டெடுத்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அந்த மக்கள் அந்த வெற்றியை கொடுத்தார்கள். அப்புறம் அம்மா போய் நிற்கிறாங்க. ஆண்டிப்பட்டி அம்மாவை வெற்றி பெற செய்கிறது. எந்த ஜாதி எந்த மதம் எதுவும் பார்க்கலாம், அந்த மக்கள் இந்த தலைவர்களை வரவேற்றார்கள், வெற்றி பெற செய்தார்கள். அங்கே கார்த்திக் சார் 1 ஓட்டு சார் பூத்தில், அப்புறம் 2 ஓட்டு சார், அப்புறம் 3 ஓட்டு சார், 5 ஓட்டு சார், 7 ஓட்டு சார், இப்படி பல பூத்துகள். நீங்கள் நம்பவே முடியாது. இந்த மாதிரி பூத்தில் வாக்குகள் வாங்கி அசிங்கமாக ஒரு நிலைமையை ஏற்படுத்தி. ஏன்னா இவர் இப்போ இது நாடாளுமன்ற தேர்தல் கணக்குப்படி சொல்றீங்களா? ரைட். சரி, அதுல பிரதமர் வேட்பாளரா அதிமுக முன்னிறுத்தல, யார் பிரதமர் என்பதை தீர்மானிப்பதற்கான தேர்தல் மெகா கூட்டணி அப்போ அதிமுகவுக்கு அமையல. இப்போ விஷயம் 2026 சட்டமன்ற தேர்தல், இபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட போகிறார். திமுக அதிமுகங்கிற இருதுருவ அரசியலுக்குள்ள தேர்தல் களம் கட்டமைக்கப்பட போகுது. அப்போ இதே நிலைமை தான் நீடிக்குங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? நான் உத்தரவாதம் தரேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, பூத்து கமிட்டியில் நாங்கள் போடும்போது அதில் ரொம்ப இன்சார்ஜாக இருந்திருக்கேன் பல தேர்தலில், அம்மா தேர்தல் ஸ்ரீரங்கம் சேர்த்து. அப்போ நீங்கள் உள்ள 30 பேர் 35 பேர் பூத்து கமிட்டி, அவங்க ஃபேமிலி. பூத்தில் உட்கார்ற ஒரு 2 பேர் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்காதா? அப்போ இதையெல்லாம் கணக்கு பண்ணி கார்த்திக் சார் சொன்ன மாதிரி இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரிச்சுருவாங்களா? கிடையாது. அந்த அளவுக்கு நலிந்து இது போனது தான் நேற்று அதிமுக தலைமை கழகத்தில், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சியான அதிமுக கூட்டணியில் நேற்று எங்கே பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. ஆக அவர் சொல்கிறார் என்னென்னா, சேர்ந்து போகணுன்ற ஒரு எண்ணமே இல்லைங்க சார். என்னென்ன ரொம்ப வேதனையோட சேர்ந்து போகணும்னா கட்சி ஒருங்கிணைந்த அதிமுகவா மாறணும், அதுதான். இப்ப நீங்க கேசிபி உங்களிடத்துல செஞ்ச வாதம் சொன்னது. ஏன்னா சென்னையில தென் மாவட்டங்கள் டெல்டா பகுதியில எல்லாம் இல்ல அப்படின்னா அந்த சமூகத்து வாக்குகளும் வரணும் அப்படின்றது தானே அவருடைய. நான் சக்கரவர்த்தி போல இருந்தேன், தோல்வியை சந்திக்காதவன். நான் சந்தித்து இந்த ராயபுரம் தொகுதியில் மக்களால் தோற்கடிக்கப்பட்டேன் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி காரணம். இன்னொருத்தர் சொல்கிறார், நான் தீக்குளித்து விடுவேன் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியோடு போனால் தீக்குளிப்பேன். ஆனால் திரு அன்பு சகோதரர் OS மணியன், நாங்கள் செத்தாப்பா போயிட்டோம், உயிரோடு தான் இருக்காங்க, பிஜேபியோட போகலை. முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், KP முனுசாமி 2026 கிடையாது பிஜேபியோட கூட்டணி. அப்போ ரூல்ட் அவுட் பண்ணி அந்த SDF மாநாட்டிலாம் போய் நின்று பேசி கூட்டணி கிடையாது, எங்களுக்கு கூட்டணி கிடையாது பிஜேபியோடன்னு சொன்னதெல்லாம் பழனிசாமி. எப்போ வேணாலும் மாற்றி எதை வேணாலும் மாற்றிக்கிட்டு அவங்களுக்கு அதுக்கு நியாயமான விளக்கம் ஒரு கொடுக்க. திமுக எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில, திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணுங்கிற ஒரு புள்ளியில நாங்க எல்லாரும் இணைஞ்சிருக்கிறோம், இது கொள்கை கூட்டணி இல்ல தேர்தலுக்கான கூட்டணின்னு அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு. அப்ப மீண்டும் மீண்டும் ஏன் பாஜகவுடன் கூட்டணி கேள்வி கேட்டா? நான் விளக்கம் கொடுப்பதை விட கார்த்திக் சார் கேட்பதை விட முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை மிக அருமையாக சொன்னார். நீங்கள் திமுகவை வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு புறம் வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுடைய விஷன் என்ன, மக்களுக்கு என்ன பண்ண போறார் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம் என்ன, அதை சொல்லணும்னா அது சொல்ல மாட்டேட்டீங்கன்னா, நான் ஆடு மாய்க்க ஆரம்பிச்சுட்டேன், நான் ஓரமாக ஒதுங்கி வந்துட்டேன், என்னை எடுத்துட்டாங்க, கூட்டணியை பற்றி அங்கே போய் கேளுங்க, ஓபிஎஸ்க்கு நெஞ்சில் இடம் இருக்குது, பிரதமர் நெஞ்சில் இடம் இருக்குன்னு பேட்டியில் சொன்னப்போ சொன்னார்.
சார் எந்த டெவலப்மெண்ட்டும் கிடையாது. இவர் சொன்ன மாதிரி பூத்து காசு கொடுக்கறதுக்காக கூட்டு உட்கார வச்சு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்தந்த ஏரியாவுக்கு காசு போய் சேர்ந்துச்சான்னு பார்க்கமே தவிர வாக்குகள் வரவே வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் மிக தெளிவாக சொல்லுகிறேன், கோயிலுக்கு போறது அவர்களது உரிமை, அதை தடுக்கவே முடியாது. கார்த்திக் சார் 90% கோயிலுக்கு செல்கிறார் என்பது மாற்று கருத்து இல்லை. பெரியார் கோயிலுக்கு போவாத உள்ளன்னு சொன்னாரா? சிலையை வெளியெடுத்துடுவான்னு சொன்னாரா? இல்லை, தந்தை பெரியார் சொல்லவில்லை. அங்க போய் பாருங்க, திருச்செந்தூர்ல கோடிக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். இங்க வாங்க பழனிக்கு தைப்பூசம் கோடிக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். தன்னை வருத்தி கொண்டு நடந்து பழனிக்கு செல்கிறார்கள். நீங்க என்ன முருகனை அறிமுகப்படுத்துறது? எங்களுக்கு முருக பக்தர்களாக எங்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள், அந்த மாநாட்டை நாங்க பங்கு பெற்றோம் அப்படின்னு அவங்க யாரு கேட்டா? முருகர் உலகம் பூரா தெரியும். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா குறித்த காணொலிகள் வெளியிடப்பட்டது குறித்து எங்களுக்கு தெரியாது. அந்த காட்சிகளை பார்ப்பதற்கான வசதி மேடையில் அமர்ந்திருந்த எங்களுக்கு தெரியாதுங்கிறதையும் விளக்கம் கொடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. போலி திராவிடம், என்ன போலி திராவிடம், நாத்திக நரிகள், காசுக்கு ஆசைப்பட்டு இந்துக்கள், ஒரிஜினல் இந்துக்கள் இல்லாமல் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் மாறியவர்கள். காரிருள் மேகம் சூழ்ந்தது போல நாத்திகம் என்கின்ற இந்த நாத்திகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்க பேசும் பொழுது இதெல்லாம் நான் பார்க்கலன்னு சொன்னது நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க பார்க்கலன்னு சொன்ன பின்னாடி இப்ப பார்த்துட்டீங்களா? இப்ப பாத்தீங்களா இல்லையா சார்? லேட்டா நீங்க கேம் டவுன் கீழே வந்த பின்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அப்ப டிஸ்பிளே பண்ணது தெரியல. இதை பார்த்த பின்னாடி நீங்க என்ன பண்ணீங்க? கொடுத்துட்டாங்களே அவங்க ஐடி விங்ல இருந்து, இதெல்லாம் நாங்க ஏத்துக்கல, அங்க நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எதையுமே நாங்க ஏத்துக்கல, உடன்பாடு இல்லைன்னு விளக்கம். அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற பழனிசாமி இதுக்கு மறுப்போ எதிர்ப்போ தெரிவிக்க மாட்டாரா? யார் அந்த ஐடி விங் கொடுத்த மறுப்பு தானே அது? ஆர்பி உதயகுமார் திரு இபிஎஸ் உடைய குரல் தானே, எதிர்கட்சி தலைவர் தானே அவரும். அந்த உதயகுமாருடைய கண்டனத்திலேயாவது சரியா இருந்துச்சு. ஐடி விங்ன்றது ஏன் திமுக மேல பாய வேண்டிய காரணம் என்ன? நான் தெரியாம கேட்கிறேன். டிஎம்கே சப்போர்ட் பண்ணல, டிஎம்கே மேல ஏன் பாயணும் அனாவசியமா? நீங்க அவங்க சொன்னாங்க நீங்க அடிமைகள் சொல்லி. அடிமைகள் தான் நீங்க. என்ன மாற்று கருத்து என்ன இருக்கு? ஆகவே அடிமை, அதாவது அடுத்த சுற்றுல சார் 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 அடுத்த சுற்றுல சார் கிட்டத்தட்ட சார் 18 ஆண்டுகள் போராடி 67 ஆட்சியில் அமர்த்திய பேரறிஞர் அண்ணா, இதுக்கு வித்திட்டு தலை காவேரியான தந்தை பெரியார், அதற்கு பின்னால் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா பெயரை கொண்டார் கொடியிலும் இயக்கத்திலும், பின்னால் அம்மா. இந்த வரலாற்று தலைவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துவதை மேடையிலே இருந்து கேட்டேன். சரியாக கேட்கவில்லை என்றால் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள், தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.